கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கிருபை அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ராவும் போல் உழைச்சி தான் சாப்பிடணும், உழைச்சா தான் நமக்கு காலம் ஓடணும்னு நினைக்க வேண்டாம். உழைக்கணும், அது ஒரு இருக்கட்டும். அதுக்கு மேலே என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு முன்பாக நம்ம எல்லோரும் நிற்கும்போது எலியா பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம், காகங்கள் அவனுக்கு தினசரி 2 நேரம் என்ன கொண்டு வருது, சாப்பாடு கொண்டு வருது. இப்போ ஆற்று தண்ணி பற்றி போச்சு. எப்படினாலும் குடித்த உடனே கொஞ்சம் தண்ணி என்ன செய்யிருக்கு, சாப்பாடு இல்லாட்டாலும் எது வேணும், தண்ணி போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் வழி நடத்துகிறாரு. 9வது வசனம், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிடு. நீ இப்போ நான் அங்கே சொல்லிட்டேன், அங்கே ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாட்ட நான் சொல்லிட்டேன், அவங்களோட நிலவரம் மோசமாக தான் இருக்கும், பயந்துடாத, உனக்கு எல்லா காரியமும் தெளிவாக என்ன செய்யும் நடந்துச்சா. 18வது வசனம், 17 15 அவள் போய் வேறு எல்லா வீடும் சாப்பாடு இல்லாமல் கிடக்கு. இந்த சகோதரி வீட்டில் தான் என்ன இருக்குது, சாப்பாடுங்க. யாரெல்லாம் சாப்பிட்டு தான் மெயின் கெஸ்ட்டு யார், எலியா தான். மற்ற ஆளுகளை அதாட்டி சாப்பிட்டு போயிடும். கெஸ்ட்டு யார், எப்படி ஒரு கெஸ்ட்டாக மாறினார். அல்லேலூயா. 2வது கர்த்தருக்கு முன்பாக நின்ற இன்னொரு தேவ மனுஷனை வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். 2 ராஜாக்கள் 3:14. எலிசா சொல்கிறாரு, சில காரியத்தை குறிப்பிட்டு சொல்லும்போது அதுக்கு தனக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டால், சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற. இவருக்கு இந்த படிப்பு யார் சொல்லிக் கொடுத்தா, எலியாவுக்கு யார் சொல்லிக் கொடுத்துருப்பா, கர்த்தர் சொல்லிக் கொடுத்துருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எழுப்பது ஜெபாய்க்கத்தை வச்சு நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு. இதனால் எவ்வளவோ போதனைகள் நம்ம அடைஞ்சிருக்கிறோம். இதனால் நமக்கு நிறைய காரியங்களை சாதிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்னும் சந்ததிக்கு அப்படியே ஆண்டு சொல்லிக் கொடுத்துட்டே வருவார். இந்த எலிசா கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நான் சொல்லும்போது அவரை பற்றி அநேக குறிப்புகளை சொல்லலாம். ஒரே ஒரு காரியத்தை வாசிப்போம். 6வது அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது 9வது வசனம்.